ஆனா இந்த ரெண்டு கூட்டத்தார் இருப்பார்கள். ஒன்று எனக்கு விரோதமா எழும்பின சத்துரு. இந்த சத்துருவின் கூட்டமே நடந்துடக்கூடாது என் வாழ்க்கையில், இது நிறைவேறக்கூடாது. நெகேமியாவின் வாழ்க்கையில அலங்கத்தை கட்டலான் கால் வச்சதுமே இந்த கூட்டம் வருது. இதுவரை வராத சத்துரு கூட்டம். இவனா கட்ட போறான், இது கட்டிடக்கூடாது, இது நிறைவேறக்கூடாது. எப்படியெல்லாம் அதுக்கு டார்ச்சர் கொடுக்க முடியுமோ கொடுத்து பார்க்குறான், நடத்திடக்கூடாது. ஆனா இன்னொரு கூட்டம் எப்படி பார்க்குதுன்னா, என்னதான் நடக்குதுன்னு பார்ப்போம், இது நிறைவேறுதான்னு பார்ப்போம், அல்லது அப்படியே பாதியில முடிச்சுட்டு இப்படி பார்க்குற கூட்டம். இவன் கர்த்தரை நம்பி இருக்கிறான். இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்லையும் இவன் இப்படி நம்பிட்டு இருக்கும்போது என்னதான் நடக்குது, என்ன முடிவு, ரிசல்ட்டை பார்ப்போம். இப்படி பார்த்துட்டு இருக்கிற கூட்டம் பைபிள் அழகாய் சொல்லுகிறது. இந்த ரெண்டு கூட்டத்தாரும் கேட்குறாங்க, பார்க்குறாங்க, இந்த கிரியை எங்க தேவனால் கைகூடி வந்தது என்று. எத்தனை பேர் இந்த பகல் நேரத்தில் தைரியமாய் சொல்ல முடியும்? இந்த ரெண்டு கூட்டத்தையும் பார்க்க வைப்பார், கேட்க வைப்பார்னு சொல்றவங்க சத்தமாய் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உங்க கைகள் கூறுகவில்லை உம்மா, அல்லேலூயா. உங்க கைகள் ஜீசஸ் உம்மா எதுவும் இல்ல, உம்மால் கூடாது. ஹல்லேலூயா, இயேசுவா. ஆமென். இந்த வார்த்தை படிக்கும் போது இப்படி நான் நம்பிக்கையோடு எழுதி வச்சேன். இன்று என் வாழ்க்கையில் சத்துருவின் பார்வையும் சுற்றுப்புறத்தாருடைய பார்வையும் ரொம்ப அதிகமா இருக்குதுன்னா, என் வாழ்க்கையில கர்த்தர் வச்சுக்கிற ப்ராஜெக்ட் வந்து ரொம்ப பெருசு. ஹல்லேலூயா. உங்க லைஃப்ல இருக்கிற ப்ராஜெக்ட் இருக்குல்ல, அந்த ஃபைல் வந்து ரொம்ப பெருசு. ஆமென். கவர்மெண்ட் சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் செய்வாங்க பாருங்க. இந்த சின்ன சின்ன ப்ராஜெக்ட்ஸ்லாம் ரொம்பலாம் நியூஸ்லலாம் வராது. ஆனால் பெரிய ப்ராஜெக்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அது வந்து எல்லா கண்ணுக்கும் மொத்த தேசத்துக்கும் தெரிய வரும். இன்னைக்கு மொத்த கண்ணு உங்க மேல ஃபோக்கஸ் தான் இருக்குதுன்னா, ஆமாம், உங்க லைஃப்ல கர்த்தர் வைத்திருக்கிற ப்ராஜெக்ட் வந்து அது பெருசு நம்புறவங்க கரத்தை உயர்த்தி ஆமென். அந்த ப்ராஜெக்ட் எப்போ நிறைவேறும், எப்படி நிறைவேறும், அதை குறித்து நான் கவலைப்பட தேவையில்லை. இது கர்த்தருடைய காரியமானால், என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டியது கர்த்தருடைய காரியமானால், நிறைவேற்ற வேண்டியவர் அதை நிறைவேற்றி முடிப்பார். என்னை சுற்றி அதுதான் ஆராதனை வேளையில சொன்னேன். நடக்கிறது எனக்கு தெரியல, நடக்கிறது அவர்களுக்கும் தெரியல. ஆனா நடந்து முடியும் போது சொல்வார்கள், இந்த காரியம் என் தேவனால் கைகூடி வந்தது, தேவனால் கைகூடி வந்தது. ஆமே. நான் போது இன்னைக்கு வந்து சும்மா கூகுளில் வந்து போட்டு பார்த்தேன். ஒரு எருசலேம் அலங்கத்தை நார்மலாக கட்டுனா எத்தனை வருஷம் எடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தப்போ அது என்ன சொல்லிச்சுன்னா, எத்தனை வருஷம் இல்லை, பல வருஷம். இது நாள் சொல்ல முடியாது, மாதம் சொல்ல முடியாது, வருடங்களும் சொல்ல முடியாது, அவ்வளோ வருஷங்களாக. ஏன்னா அப்படிப்பட்ட அலங்கம். ஆமாம், பல வருஷம் எடுக்க வேண்டிய அலங்கத்தை 52 நாளில் கட்டி முடிக்கிறார்னா, இது என் தேவனால் மாத்திரமே சாத்தியம். ஹல்லேலூயா. நான் வீட்டு காம்பவுண்ட கட்டுறதுக்கு 62 நாளா? சும்மா சொன்ன 62 நாள் எனக்கு தெரியாது. ஆனால் குறையாம இல்லை, 2-3 மாசமா வீட்டு காம்பவுண்ட கட்டுறதுக்கு. ஒரு எருசலேம் நகரத்தை சுற்றி அலங்கத்தை கட்டுறது 52 நாள்ல சாதாரணமான அலங்கம் இல்லை. இன்னைக்கு அந்த அலங்கம் நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஆமென். தேவன் கட்டுகிறது சீக்கிரமாய் கட்டுவார், தேவன் செய்கிறதை சீக்கிரமாய் செய்வார். எத்தனை பேர் விசுவாசித்து ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். அவர் இதை செய்து அப்போ மொத்த கண்களும் நம்மை பார்த்து கொண்டிருக்கும் போதும் தேவன் ஏன் என்னை இப்படி பார்க்க வைக்கிறார்னா, ஆமென், தமது மகிமை வெளிப்படுத்துவதற்காக.